ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த சிவன், அதாவது சிவன் சுத்து குரநாசம் ப்ளஸ் வந்து சிவன் கோயிலுக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுற நிறையா சோதிப்பார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பதிவு. அதாவது நம்ம வந்து சோழ மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சோழ மன்னர்களோட வம்சாவளிகள் மட்டும் 2300 கோயிலுக்கு மேலே கட்டிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து சிம்பிளாக என்ன தெரியுதுன்னா, 2300 பேர் கோயில் கட்டிருக்காங்கன்னா 2300 மன்னர்கள் வந்து சிவன் கோயில் கட்டிருக்காங்க. அப்போ அந்த சிவன் கோயிலுக்கு போனால் வசதி கம்மியாகிடும் அப்படின்னு சொன்னால் எப்படி 2300 மன்னர்கள் வந்தார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவாஸ், சண்டலஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு 500 கோயிலுக்கு மேலே கட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கள் கட்டின அத்தனை பேருமே வந்து மன்னர்கள் தான். ஸோ இப்படி இருக்கும்போது சிவன் கோயிலுக்கு போனால் எப்படி வந்து வசதி கம்மியாயிருவாங்க, அவர் ரொம்ப சோதிப்பார் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் எந்த கோயிலுக்கு போனாலும் மனசு நேர்மையாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், மற்ற உயிரினங்கள் மேலே அன்பாக இருக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். கடவுள் வந்து அறத்தை நோக்கி வாழ சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து சிவனோ இல்லை வந்து மகாவிஷ்ணுவோ அப்படின்லாம் கிடையாது. பட் இவங்க கேரக்டருக்கு பின்னாடி ஒரு என்ன அறம் சார்ந்த வாழ்க்கையை பற்றி ஒரு விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இதில் சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்றதை விட சிவனும் ஹரியும் ஒன்று, அதை அறியாதவங்க வாயில் மண் அப்படின்ற மாதிரி எல்லா கடவுளும் ஒன்று தான். எந்த கடவுளுக்கு போனாலும் உங்களுக்கு மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தேவையானது அத்தனையும் கடவுள் வாரி வாரி கொடுப்பார். இறைவனை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணாத மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இறைவன் நிறைஞ்சிருக்காரு. ஸோ அதனால் தைரியமாக மனசில் ஒரு இது இல்லாத தயக்கம் இல்லாத எல்லா கோயிலுக்கும் மன நிம்மதியோடு போயிட்டு ஃபேமிலியோடு போங்க, சந்தோஷமாக கும்பிட்டு நல்லபடியாக வாழுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. வாழ்க வளமுடன்.